மதீனா நகருக்கு போக வேண்டும் எங்கள் மன்னர் முஹம்மதை காண வேண்டும் மதீனா நகருக்கு. இப்படி தனக்கு அந்த ஒரு பிடித்தமான வார்த்தைகளை தானா போட்டுக்கிற ஒரு ஆற்றல் இசைமரசிட்ட உண்டு. ஏன்னா இந்த ஒரு வார்த்தை செட் ஆகலன்னு சொன்னா இதை மாத்தித்தாங்கன்னு உரிமையோட கேட்கக்கூடிய பழக்கம். அப்படிலாம் அந்த கவனம் செலுத்தி அப்படிலாம் அந்த பாட்டுல அவ்வளவு முழு கவனம் செலுத்தி பாடியவாதான் காலத்தால் நிலைத்து நிற்கிற. அதாவது எல்லா டியூன்லயும் பாடிட மாட்டார் அவர். அந்த தன்னுடைய பாணிக்கு எந்த டியூன் ஒத்து வருதோ அதைத்தான் தேர்ந்தெடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா புரியுது. அதே மாதிரி கவிஞர் சொல்ற மாதிரி இந்த இடத்துல வரிகளை சொல்ல வர்றேன். அந்த மாதிரி இது வேற சப்ஜெக்ட். உனக்கு ஞாபகம் இருக்குமே அந்த இவரு NSK முகமது சந்திர பிம்பமும் முகமது சந்திரபிம்பம். ஆமா, வதனம சந்திர பிம்பமும். ஆமா, அதாவது அந்த வதனம சந்திர பிம்பமோ சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு. அத முதல்ல எழுதுனது வதனம்டா முகம். அது இசைமுரசு பாடின பாட்டு அல்ல. அது தியாகராஜ பகவதர் அவங்க பாடின பாட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல முகமது சந்திர பிம்பம் அந்த கவிஞரை எழுதியிருப்பாப்புல. அப்ப தியாகராஜ பகவதர் கேட்டிருக்காரு, இதை போல இருக்க இது முகமதுன்னு சொன்னா இஸ்லாமிய மதத்தை குறிக்கக்கூடிய நேம கணக்கா வந்துருமே, அதனால அந்த வார்த்தையை மாத்துங்களேன். இதோட சரி அதான் சொல்லிட்டு வதனம சந்திர பிம்பம். வதனம்டா முகம். இப்ப நிச்சயமா முகமது சந்திர பிம்பம்டா அர்த்தம் இருந்தாலும் வரும். ஆனா உள்ளது அது காதல் பாட்டா இருக்கு. ரசூலுல்லாஹ் முகம் சந்திர பிம்பம் தான். அவர் முதல்ல எத்தனை தொல்லைகள் சொன்னார்ல. முத்துராமலிங்க தேவரை குறிக்கும். அதனால பயகம்பர் வாழ்வில் மாத்துன்னு இசைமுறை சொல்றதுனால அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் இதுவும். ஆனா இது சினிமா பாடல். அது சினிமா பாடல். ஆமா, இதே போல எத்தனை சினிமா பாடல்கள், எத்தனை இஸ்லாமிய இப்ப எல்லாருமே பல பாடல்களும் அதே போல அந்த சில சொற்கள்ல தனக்கு பிடித்தமான சொல்ல இந்த இடத்துல இப்படி இருந்த போட்டுக்கோ கவிஞரே சொல்லிட்டு போடலாமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்பவும் சரி, ஓகே பொருத்தமா இருந்தா போட்டுக்கலாம் சொல்லிடுறது. என்ன அதே மாதிரி நிறைய பேர் ஹாஜி அவர்களுக்கு இசையமைச்சிருக்கிறாங்க. பின்னணி பாடல்களும் பாடியிருக்கிறாங்க. பெண் குரல்ல பாடியிருக்கிறாங்க. நிறைய பெண் குரல்ல உள்ளவங்க. இன்னைக்கு அவங்களோட தொடர்பு இருக்கா? நீங்க அந்த காலத்துல அவங்க கூடயே பயணிச்சுட்டு வந்ததுனால இசையமைப்பாளர்கள் சில பேர் இருந்திருப்பாங்க, சில பேர் மறைந்திருப்பாங்க. அதே மாதிரி பாடகிகள் யாராவது பெண் பாடகிகள் இருந்திருப்பாங்க, மறைந்திருப்பாங்க. இன்னும் அவர்களுடைய ஒரு சமீப காலத்துல பேசி அவங்களுடைய அனுபவங்கள் யாராவது இன்னும் உங்க தொடர்புல இருக்காங்களா? யாரை கேக்குறீங்க? பின்னணி இசைமுரசோடு உள்ளவர். இப்ப சமீபத்துல சொன்னீங்கல்ல சேத்தான். ஆமா, எல்லாரும். ஆமா, சேத்தான், இன்பராஜ், நவாபாய் எல்லாருமே போய் சேர்ந்துட்டாங்க. என்ன இப்போ உள்ள அந்த இளைய இடைப்பட்ட காலத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முந்தைய வாசிக்க வந்த பலர் இருக்காங்க. அந்த பக்கர்ன்ற ஒரு தபேலாஷ் இருக்காரு, தேத்துருசாமி, என்ன இன்னும் பல பேர் இருக்காங்க. என்ன அவங்க அலாவுதீன் எங்களுடைய நண்பதா எஃபெக்ட். ஆனா முன்னாடி உள்ள பாட்டி யாரும் இல்ல. ஆமா, அவருக்கு ரொம்ப பழமை சொல்ல போனா இருக்காரு. ஆமா, அந்தோணி இருக்காரு, பக்கர் இருக்காரு. என்ன அந்தோணி இன்னும் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பாடகிகள் என்ன இசைமுரசு மேடையில எந்த ஒரு பாடகியோட துறையில போயிட்டாரு. அவரு துறை இஸ்லாத்துக்கு வந்து முகமது அலியா மாதிரி அவரும் மறைஞ்சிட்டாரு. கிளாரினட் பிளேயரு அவரு துரைண்டு. அவரு இது சித்திரப்பூண்டி துரைண்டு சொல்லுவோம். ஏன்னா அவர் இசைமுரசோட பயணித்தவர். இசைமுரசுல பாட்டை காதல வாங்கி இவர் வாயால ஊதி அப்படியே அவரை களிமா சொல்ல வச்சு ஹிதாயத்தை கொடுத்துட்டான். இறுதி காலத்துல அவர் முகமது அலின்னு பேரை மாத்திக்கிட்டு கொஞ்ச நாள் வாசிச்சாரு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அல்ல கவிஞர, இப்ப இசைமுரசு வந்து அவருக்கு வந்து கேள்வி ஞானம், சங்கீதம் அறவே தெரியாது. அதே மாதிரி ஹார்மோனிஸ்ட், தப்லிஸ்ட், எல்லாருமே தாரா,
கிளார்னெட், யாருக்குமே சங்கீதம் தெரியாது. சுரம் அதாவது எழுத்து போட்டு. ஆனா அதுல ஒரு தெரிஞ்ச சொல்ல போனா நவாப் பாய்ன்னு தபிலிஸ்ட். அது இசை முரசோட ஒரே வயசா, ஒரே சேம் ஏஜ். ஏன்னா அவரு இந்த வித்வான் மாரியப்பன், புல்புல் தாரா அவங்க எல்லாம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க. என்ன எல்லாருமே விஷயம் தெரிஞ்சவங்க தான். அதாவது எல்லாமே கேள்வி ஞானம். நான் சொன்ன அத்தனை பேரும் எனக்கு வாட்சி. அதாவது இஸ்லாமிய கட்சி அல்ல பொதுவா சொல்ல போனா இஸ்லாமிய கச்சேரியே கேள்வி ஞானத்துல தான் நடைபெறும். காரணம், இப்ப ஒரு மேடையில ஏறி இப்ப செய்தலி பாடுறாருன்னு சொல்ல அவர் என்ன பாட்டு பாட போடுறாங்கிற ஒரு இது இருக்கிற மியூசிக் எனக்கு தெரியாது. இவர் ஒரு பாட்டு ஆரம்பிச்சிருவாரு, அது சொந்த பாட்டா இருந்தா. ஆனா அந்த சொந்த பாட்டா இருந்தா கூட அதுக்கு நல்ல பிஜிஎம் கொண்டுகிட்டு வந்து ஸ்டேஷன் காட்டி அப்படி சரணம் எடுக்கிறதுக்கெல்லாம் கரெக்டா கொண்டு வந்து விட்டுருவாங்க. இது கேள்வி ஞானம் உடையவர்களால் நிச்சயமா செய்ய முடியும். அதே இது சுரம் போட்டு வாசிக்கிறாங்கல்ல, சுரம் போட்டு தியேட்டர்ல எல்லாம் வாசிக்க, அவங்களால இதே போல செய்ய மேடையில செய்ய முடியாது. இது முடியாது. அந்த கற்பனா சுரத்துல கொண்டுகிட்டு வந்து அந்த மியூசிக்கை இணைக்க அவங்களால முடியாது. ஆனா கேள்வி ஞானத்துல உள்ளவங்க செஞ்சிருவாங்க. அதுதான் இசை முரசு நிலைச்சு நின்றதுக்கு என்ன காரணம், அந்த கேள்வி ஞானத்தோடு கூடிய அந்த வெண்கல குரல் பொருந்தி இருந்தது. அதை இது இறுதி வரைக்கும் அந்த பாதுகாத்தாங்க. இன்னொன்னு குட்டாளி, தமிழ் உச்சரிப்பு நம்பர் 1. அதான் உச்சரிப்பு. ஒரு எந்த தென்றல் புயலாக மாறும் சொன்னா இசை முரசு வாயில தென்றல் பூ போன்ற வார்த்தையும் புயலாக மாறக்கூடியது இசை முரசு வாயில தான். அவருடைய அர்த்தம் விளங்குதா? ரொம்ப அழகான நல்ல வார்த்தைகள். வாயில போயிட்டு அது புயலா மாறிடும். அதான் அதே போல அண்ணாதுரை சொல்லும் போது கூட இசை முரசு முரசுண்டா அசுர ஒளியை தான் எழுப்பும், சத்தமான ஒளியை தான் எழுப்பும். அது ஆமா, அத முரசுண்டாக அசூர சத்த உடைய கருவிக்கு தான் அது முரசுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த முரசுல இருந்து இனிமையான சத்து வரும். இந்த முரசில் இருந்து இனிமையான சொல்றாரு இந்த செய்தி. இசை முரசு இயற்கையான குரல் அவங்களுக்கு. அது நம்ம பல பாடல்கள் இப்ப என்ன உட்பட நம்ம அதை இமிட்டேட் பண்ணி ஓரளவு பாடணும்னு வச்சுக்கலேன். அவருடைய அந்த இசையில ஆரோகணம் மேல போறது, அவரோகிறது கீழே இறங்குறது, அதுல ஒரு தனி சுகம் இருக்கும். அந்த மேல போகும்போது அந்த ஓசை ரீங்காரம் எப்படி பாட்டில் அப்படியே நிக்கும். பாட்டிலுடைய ஷேப் பாத்தீங்களா, இப்படி போய் இப்படி வளையும். ஷார்ப்னஸ் அவர்கிட்ட இருக்கும். இப்ப சில பேர் பாடுறாங்க புரிஞ்சிடும். அதுதான் அவருக்கு ஒரு பியூட்டி. அதே மாதிரி கீழே இறங்க போகும்போதும் ரொம்ப அழகா இறங்கும். அந்த இது எல்லாருக்கும் அது அமையாது. வேகமா இருக்கு, கீழே ரொம்ப பேஸ்ல பாடின பாட்டு நிறைய இருக்கு. பொதுவா நீங்க கருணை கடலாம் காதிருளின்னு கச்சேரியில ரொம்ப பிச்சுல கூட பாடுவாரு, ரெக்கார்ட்ல ரொம்ப பேஸ்ல பாடிருப்பாரு. அதே மாதிரி கேரள கரையோரம் வாழும் கருணை விமான ஒரு பாட்டு, அது ரொம்ப பேஸ்ல பாடுவாரு. அது ஒரு தனி அல்ல. அதான் சொல்லிட்டு நான் மொத்தத்துக்கு இஸ் வெரி கிஃப்டட். அதாவது இசை முரசு கீழே பாடின பாட்டு மே உச்சத்துல போய் பாடுறது, கீழே பாடுறதுன்னு சொன்னீங்களா? அந்த ஏதாவது 2 வரி அதுல இல்ல நம்ம அந்த மாதிரி இறைவனுக்கு பாட்டு இருக்குல்ல, உதாரணத்துக்கு இறைவனுக்கு பாட்டு இருக்கு பாருங்களேன். இறைவனிடம் கையேந்துங்கள், இது மத்தியபத்தில் நிக்குது. அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, கீழே கேட்டு பாருங்கள், கீழே அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை, பேசு அது கீழே இறங்கிடும். அதே அதுலயும் மேலே போவோம். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் அந்த தெரியுதா, அந்த ரீகாரம் தெரியுதா? இறைவனிடம் கையேந்துங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை,
கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. கேட்கின்றவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்து. இதுதான் அடுத்து அதையோட மேல ஈடு அதாவது அந்த அந்த இசைமுரசுடைய அந்த உச்சம் போ சொல்ல அந்த சொல்லுவாங்கல்ல அந்த இசிஜி அந்த இது தக்க பெரியனருள். ஆமா, அந்த தக்க பெரியனருள் அப்படியே எடுத்துக்கிட்டே போல அது அப்படியே மேல போய்கிட்டே இருக்கும். அதுல கொஞ்சம் வளைவு கூட இருக்காது, அது பாட்டுக்கு ராக்கெட் கணக்கு நேரா போய்கிட்டே இருக்கும். என்ன அந்த உச்சம் அந்த தக்க பெரியனருள். அதே போல திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூறி நிற்பர் கோடி சிம்மாசனாதிபர்கள் நசரேந்தியே வந்து ஜெய ஜெயா வென்பர் கோடி ஜெய ஜெயா வென்பர் கோடி. அதே போல கீழே சலாத்துல்லா சலாமுல்லா இதுதான் கீழே அந்த பாட்டுடைய சுதி. அலா தாஹரசு அது கீழே வரும். சலாத்துல்லா சலாமுல்லா அலா யாசீன் அப்படி கீழே வரும். அது கரெக்டா சொல்ல தெரியாதவங்களுக்கு வார்த்தை வராது, காத்து தான் வரும். சலாமுல்லா அலா தாஹா ரசூலில்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ். சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ். அந்த அந்த காத்து வர்ற இடத்துல இசைமுரசு அப்படியே வார்த்தையை சொல்லியிருப்பாப்புல ஜேசுதாஸ் கணக்கா. என்ன ஜேசுதாஸ் கீழே போடுவார், ஒரு கட்டையிலே கீசுதியில பாடக்கூடிய அது ஒரு திறமை. அது என்ன எப்படி உச்சமோ அதே போல கீழே பாடுறதுலயும் வல்லவர் இசைமுரசு. அதான் அதாவது ஈர்க்கும் முரசு. சில பாடல்களுக்கு பாடும்போது மேல பாடும்போது சில வார்த்தை வெளியாவாது, கேட்கும் கேட்டாதான் கேட்கறது என்ன சொல்றாங்க. ஆனா மேல பாட போகும்போதும் கணீர்னு ஒலிக்கும் அவருடைய குரல். இன்னொன்னு 5000 ஆண்டுகள் முன்னே நடந்தது. 5000 ஆண்டுகள் முன்னே நடந்தது அரபு நாட்டில் ஒரு தியாகம்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இருக்க, அது சரணத்துல வர்றது எல்லாமே ஹை பிச். ஆமா, அது 20 நிமிஷம் உள்ள பாட்டு. அந்த 20 நிமிஷம் உள்ள பாட்டை மூச்சு விடாம இல்ல, அதாவது இசைமுரசு தான் பாட முடியும். அவருக்கு நிகர் அவரே. அடுத்தது வந்து அது இந்த சில பாட்டுகள் பாடுவாங்க. அப்ப அல்லாஹு அல்லா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் ஆளுகின்ற வல்லான்னு ஒரு பாட்டு வருது பாத்தீங்களா. அதுல வந்து ஒரு வரி, அதாவது என்னை போல புதுசா கேட்கிறவங்களுக்கு சரி வரும். அதுல வந்து ஒருவன் துன்பமே நிறைந்தோருக்குன்னு வருது, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறவங்க. அல்ல அதாவது இதுக்கு நான் பதில் சொல்லிடவா? நண்பர் ஒருத்தர் சில நேரங்கள்ல கவிஞர்கள் இலக்கிய சொற்களை ஏதாவது ஒரு இடத்துல புகுத்த நினைப்பாங்க.
ஆமா, ஆமா. அதாவது எங்கும் நிறைந்தோனே, ஏழில் சிறந்தோனே, துங்கமே மிகுந்தோங்கும் பொங்கும் பொழிவோனே. துங்கம்டா, துன்பம் அல்ல, துங்கம். துங்கம்டா, துங்கம். உயர்வாளனே, சிறப்பு உடையவனே, என்ன உயர்வாளனே, சிறப்பு உடையவனே, பெருமைக்குரியவனே, ஆற்றல் பெரிய புகழுக்குரியவனேன்னு சொல்லிட்டு தமிழ்ல அது அர்த்தம். துங்கம். அத என்ன செஞ்சுறாங்க, அத அர்த்தம் தெரிஞ்சு பாட, அதாவது அதை எடுத்து எழுத சொல்ல, கேள்வி ஞானத்துல எடுத்து எழுத சொல்ல துன்பமே நிறைந்தவங்க சொல்லிட்டு எடுத்து எழுதி இருப்பாங்க. ஆனா அதை படிச்சு பார்க்கணும், எப்படிடா துன்பமே நிறைந்தவங்க பொங்கும் இறைவனேன்னு சொல்லிட்டு பாடுறோமா, அர்த்தம் வராதுன்னு அப்படி யோசிக்கிறதே கிடையாது ரொம்ப பேர். எங்கும் நிறைந்தோனே, எழில் சிறந்தோனே, துங்கமே மிகுந்தோங்கும் பொங்கும் ஒளியோனே. எங்கும் நிறைந்தோனே, எழில் சிறந்தோனே, துங்கமே மிகுந்தோங்கும் பொங்கும் ஒளியோனே. அன்பு இறையோனே, ரஹ்மானே, மறையோனே. நம்மளுக்கு என்ன துன்பம்னா இறைவனை போய் துன்பம்னு சொல்றாங்க, அது எப்படி அவர் பார்த்துட்டு இருந்தார். என்ன அது எடுத்து எழுத சொல்ல சொல்லுங்க ஆஜி. இல்ல கவிஞர் சொல்ற மாதிரி சொல்லு. தமிழ் அறிவு ஞானம் உள்ளவங்களுக்கு அது யோசனை பண்ணுவாங்க. இப்ப தெரியாம கேட்டு எழுதுறதுன்னு அவர் சொல்ற மாதிரி பின்னாடி அது பொருந்தாத இந்த இடம் அப்படின்னு அவங்கள சிந்தனை பண்ணணும். துன்பமே நிறைந்தோ, துன்பமே மிகுந்தோங்கும் பொங்கும் இறைவனு சொல்லிட்டு பொங்கும் பொழிவனு அப்படி வராதுன்னு சொல்லிட்டு அவங்க யார்ட்டையாவது இப்படி வருது அந்த இடம், இது இந்த எந்த இடம், இதுக்கு என்ன உண்மையான சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கணும். என்ன கேட்காம பாடிடுறாங்க. இப்ப அதே போல இசைமுரசுடைய இசை தட்டுல நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். என்ன அந்த 5000 ஆண்டுகள் முன்னே நடந்தது. என்ன நரபலி அதனை நீக்கிட மாந்தார் நல்லோன் காட்டிய மார்க்கும் சிறமேல் முஸ்லிம் யாவரும் சிறமேல் கொண்டு முஸ்லிம் யாவரும் செய்வோம் வாழ்வில் தியாகம்னு அந்த இடத்துல வரணும். இசைமுரசு அந்த இசைத்தட்டுல பாட சொல்ல, அந்த இசைத்தட்டுல உள்ள பாட்டை கேட்டீங்கன்னா தெரியும். நரபலி அதனை நீக்கிட மாந்தார் நல்லோன் காட்டிய மார்க்கம் சிறமேல் கொண்டு முஸ்லிம் யாவர் செய்வோம் வாழ்வில் சட்டம்னு சொல்லியிருப்பாப்புல. அதாவது அப்ப திருத்த முடியாது. என்ன அப்ப அந்த காலத்துல ஒரு ரெக்கார்ட் பண்ணோம்னா முழுசா மறுபடியும் பாட்டு பாடணும். என்ன சட்டம்னு பாடி இருப்பாங்க. அது யாருக்கும் தெரியாது. இப்ப எங்களை போன்றவர்கள் நிச்சயமா யாரும் அந்த இடத்துல உன்னிப்பா கவனிக்க மாட்டாங்க. என்ன அந்த இசைத்தட்டுல உள்ள பாட்டை கேட்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதே போல அதே பாட்டிலேயே ஒரு பாடகர் அந்த பாட்டை பாடுறாரு, எழுதி ரொம்ப நாளா அந்த மேடையில பாடிக்கிட்டு வர்றாரு. என்ன மேடையில பாடிட்டு வர்றாரு. அப்ப அவருடைய கச்சேரியில நான் கேட்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அவர் அந்த 5000 ஆண்டுகள் பாட்டை அந்த பாடுறாரு. பாடுறப்ப அதே ஒரு வரி வரும், அண்ணல் இஸ்மாயிலை இறைவன் காத்து ஆட்டை பலியிட செய்தானேன்னு. எப்படி அண்ணல் இஸ்மாயிலை இறைவன் காத்து ஆட்டை பலியிட செய்தானேங்கிற ஒரு வார்த்தை வரும். இவர் அந்த பாடகர் கேட்டு எழுதி பாடுறவர் அண்ணல் இஸ்மாயில் இறைவனை காத்து. புரியுது அந்த இடம்? புரியுது. ஆமா, அண்ணல் இஸ்மாயில் இறைவனை காத்து ஆட்டை பலியிட. இஸ்மாயில் நபிகள் இறைவனை காத்து மாதிரி அந்த ஒரு ஐ மாறின வாசி. இந்த துங்கமே அது கணக்கத்தான் இதுவும். என்னடா இது இப்ப நம்ம எழுதி பாடலாமா, அண்ணல் இஸ்மாயில் இறைவனை காத்துன்னு நம்ம பாடுறோம், இது சரியான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கல. அப்ப நான் உடனே மேடையில பிடிச்ச சொன்னேன், பாடகரே இது எவ்வளவு, நான் பாட ஆரம்பிச்சதுல இருந்து இப்படிதான் பாடுறீங்களா? ஆமா, அந்த இடத்த சொல்லுங்க. அப்படியேதான் சொல்றாரு. உடனே அதை மாத்தி கொடுத்தேன். சொல்லி அல்லாஹு அஸ்தக்ஃபிருல்லா, அப்ப நான் ஒரு நாளா தப்பா பாடி இருக்கேன் சொல்லிட்டு மாத்திக்கிட்டாரு. அதே மாதிரி மனதுல ஒரு வரிய வேற மாதிரி போடுவாங்க. நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. சாவுல் பாஷா நாமத்தை பாடுறப்ப நமனை விரட்டங்கிறதுல யமனை விரட்ட மருந்து இருக்குது நாகூரில பாடிருப்பாங்க. அது பாட அதாவது யமன் இல்ல, அதாவது
அதாவது அது இப்ப நமண்டா இந்த அபிலாசை பேய் பிணி சூனியம் என்ன மனநோய் இது, அதாவது நோய் சம்பந்தப்பட்ட மனநோய் சம்பந்தப்பட்ட இது எப்படின்னா கவிஞர்கள் புலவர்கள் எழுதக்கூடிய பாடல்களுக்கும் என்ன ஞானியர்கள் சித்தர்கள் எழுதக்கூடிய பாடல்களுக்கும் சில சொல் வித்தியாசங்கள் இருக்கும். இது இப்ராஹிம் பூபதி என்ற ஒரு சித்தர் எழுதின பாடல் இது. அதுல அந்த கருத்தை உள்ள போய் பூந்து ஆழமா சிந்திச்சாதான் அதனுடைய உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதே பாட்ட காரைக்கால் தாவூது நானாவும் பாடி இருக்காங்க, முன்னாடியே புதக்குடி அகமது நானாவும் பாடி இருக்காங்க. ரொம்ப பேர் அதில் நமனை வெறுட்டன்னு பாடுறாங்க. வெறுட்டல்ல, விரட்டதான். என்ன நமனை விரட்டன்னு தான் சொல்லணும். நமன் தானே தவிர யமன் அல்ல. என்ன என்ன யமன் மரணத்தையே விரட்ட நமனை விரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்காவிலே. நமனை விரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்காவிலே. அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதர் பதப்பூவிலே. அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதர் பதப்பூவிலே. நமனை விரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்காவிலே. நமனை விரட்ட மருந்தொன்று நாகூர் தர்காவிலே. அந்த யமனை விரட்ட மருந்தொன்று எஜமான் தர்காவிலே. அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதர் பதப்பூவிலே. இதெல்லாம் அந்த ஆர்வத்தின் அந்த நேசத்தின் வெளிப்பாடு, ஆழமான நேசத்தின் வெளிப்பாடு. ஆனா அது மாற்று கருத்துக்கு போயிடக்கூடாது அல்லவா? நீங்க சொன்ன மாதிரி இலக்கிய பாட்டு எழுதுனதுல ரொம்ப இன்னும் மக்களுக்கு சில விஷயங்கள் புரியாம இருக்கிறது. இந்த திக்கு திகந்த அல்ல இலக்கிய பாட்டுன்னு அல்ல. இப்ப பொதுவா இது சித்தர்கள் எழுதக்கூடிய பாட்டுங்கிறது ஒரு பாட்டுக்குன்னு சொல்ல போனா உட்கருத்து, வெளிக்கருத்து, பொது கருத்துன்னு இருக்கு. 3 கருத்து இருக்கும். இதுல சித்தர்கள் எழுதக்கூடிய பாட்டு உட்கருத்து, அதாவது உட்கருத்து தான் அதிகமா இருக்கும். அது அவங்களுடைய பாணியில அந்த சித்தர்களுக்குன்னு சில பரிபாஷை இருக்கும். அந்த வார்த்தைகளை எல்லாம் போட்டு கமாலுடனே எந்த காலமும் விற்றிடும் காதிர் மீரா மருந்து. சில பேர் இதை கமாலா இங்க மருந்து வைக்கிறாருன்னு சொல்லிட்டு கூட கேட்டிருக்காங்க. என்ன அதே போல கால தேச வர்த்தமானமில்லாதொன்னும், கால தேச வர்த்தமானமில்லாதொன்னும் ஹக்கீகத்து மருந்து. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்பாங்க. இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா உங்களால? கால தேச வர்த்தமானமில்லாதொன்னும், அதாவது நேரத்தை பாக்குறவங்களும் சரி நேரத்தை பார்க்காதவங்களும் முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய, எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஹக்கீகத்து மருந்து. புரியுதா? ஆமாஞ்சி, அதுல ஆழமான கருத்து. இதை பத்தி பலர் என்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க, நானும் சொல்லியிருக்கேன். இப்போ உங்க மூலமா நான் சொல்றேன். நிச்சயமா அந்த திக்கு திகந்தும் பாடலுடைய விளக்கமும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஜெய ஜெயா அதை பத்தி எல்லாம் ஏதாவது நான் என்னுடைய யூடியூப் சேனல்லே சொல்லியிருக்கேன். இத நான் உங்க யூடியூப் சேனல்ல கேட்ட பிறகுதான் நானுக்கே தெரிஞ்சு. அடுத்தது இப்ப சமீபத்துல ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸா வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், இதுவரை கேட்டிராத அரிய பாடல். இந்திய முஸ்லிம்கள் இந்நாட்டில் வாழ உரிமை இல்லை என்று கூறியது யாரையா? இந்த பாட்டு ரொம்ப நாளா வெளியே வரல. இப்ப சமீபத்துல ஆமா, அந்த மாதிரி எதுவும் பாடல்கள் இது வரைக்கும் வெளியே வராம இருந்து நீங்க போட்ட பாடல் ஏதாவது? சில பாடல் அந்த அதாவது இந்த ஏரிக்கரையின் மேல அந்த என்னது திராவிட சோலையிலே வீரர் போரும் வேளையிலே இந்திய என்னும் எருமை மழைங்கிற ஒரு பாட்டு கூட இடையில தான் நான் போட்டேன்.
ஆமா ஆமா அது காரணம் அந்த 65 இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல, அந்த ஆமா 65 இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல நாங்கெல்லாம் கலந்துக்கிறோம். எனக்கு அப்ப 10 வயசு 11 வயசு தான் வச்சுங்களேன். அப்ப சையதுடைய பிரதர் மருமாயிட்டா ஜர்ஜிஸ் காக்காலாம் இருந்தாங்க. ஓகே ரைட். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இந்த டீம்ல அந்த பாடலை எழுதி திராவிட சோலையிலே வீரன் வாழும் வேளையிலே இந்தி என்ற எருமை மாடு முன்னும் போட்டு சூடு என்ன மறந்ததோ உனக்கு சொல்லிட்டு இப்படி என்ன திராவிட சோலையிலே திராவிட சோலையிலே வீரர் வாழும் வேளையிலே திராவிட சோலையிலே வீரர் வாழும் வேளையிலே செந்தமிழை மேய வந்து இந்தி என்ற எருமை மாடு செந்தமிழை மேய வந்து இந்தி என்ற எருமை மாடு முன்னம் போட்ட சூடு என்ன மறந்ததோ உனக்கே முன்னம் போட்ட சூடு என்ன மறந்ததோ உனக்கே என்றும் உன்னை ஏற்க மாட்டோம் ஓடிடு வழக்கே என்றும் உன்னை ஏற்க மாட்டோம் ஓடிடு வழக்கே சொல்லிட்டு இப்படி என்ன அப்ப அந்த இசைமுரசு அவர்கள் அந்த அதாவது எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு இந்திய எதிர்ப்பு அந்த பலகை அழைக்கிறதுக்கு அதுல நாங்கெல்லாம் பொடிய 40 வயசு இருக்கோம். காக்காக்கு ஒரு 18-20 வயசு இருக்கும். அதாவது செய்தலுடைய உடன் பிறந்த சகோதரர். உடன் பிறந்த அதான் பார்த்தேன். நான் பயந்துட்டேன். காக்காக்கு ஒண்ணு உங்களோட சீனியர் மாதிரி போயிட்டாப்லன்னு பார்த்தேன். ஏன்னா செய்தலுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரர். எனக்கு 10 வயசு ஆகும். எனக்கு 10 வயசு ஆகும். அதுல குறிப்பா பினாங்குல என்ன அறிமுகப்படுத்த போகும்போது அவர்கிட்ட சொன்னேன், இன்னாருடைய மகன் சொல்ல போகும்போது கேட்டாங்க, உங்க காக்கா ஜட்ஜிஸ்னு இருக்காரா அப்படின்ட்டு. ஏன்னா நினைவு இந்தி போராட்டத்துல ஈடுபட்டதுனால அந்த குரூப்பா இருந்து அந்த காலத்து பேப்பர்லாம் வந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு. அவங்க இந்தி ஞாபகம். ஆமா ஆமா அந்த 65ல பாடின அந்த 1965ல அந்த பாடின பாட்டை ரொம்ப நாள் பாடகவே இல்லை. அதுக்கப்புறம் 1987ல நன்னிலத்துல நாகூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் நன்னிலத்துல ஒரு கட்சிக்காரருடைய இல்லத்திற்கு இசைமுரசுடைய கச்சேரி. அங்க நாங்க எல்லாரும் ரெக்கார்டு பண்றதுக்காக அண்ணனுடைய அத்தாவுடைய வேலையே போறோம். அப்ப அந்த பாட்டை பாடுறாங்க. அப்ப பாடின அந்த 87ல எடுத்த பாட்டு தான் நான் என்னுடைய யூடியூப்ல போட்டு சமீபத்துல போட்டீங்க. ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. ஆமா 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 அதே போல அந்த பாட்டும் இருக்கு. ஒரு முறை நாங்க இசைமுரசை சந்திக்க போக சொல்ல ஏன்னா வீட்டுல உட்காந்து என்ன பேசிட்டு இருக்க சொல்ல ஆபிதீன் காக்கா எழுதின பாட்டை ஒண்ணு நாங்க ஞாபகப்படுத்தணும். என்ன அத்தா அண்ணன் அந்த அந்த பாட்டை பாடி காட்டுங்க நீங்க பைட் சபால இருக்க சொல்ல. ஏன்னா அதாவது இசைமுரசு மீத பித்து பிடித்த ஆபிதீன் காக்காவுடைய சிஷியனா இருந்த மதாஸ்தா மரைக்கார் காக்கான்னு சொல்லுவோம். அந்த பாட்டை முழுமையா சொல்லி கட்டுவாங்க. ஏன்னா அப்ப இசைமுரசு சொல்ல அப்படியா தம்பி அந்த 4 வரி நினப்பு இருக்கு அதை பாடுறேன்னு சொல்லிட்டு, என்ன தம்பி நீங்க முறைக்கிறீங்க உள்ளபடி சொன்னா சிரிக்கிறீங்க என்ன தம்பி. அதாவது என்ன கிஞ்சி கிஞ்சி பேசி மதிமயக்கம் அந்த சினிமா டீம் உள்ள என்ன ஒரு சமுதாய பாடலை எழுதிருந்தாக ஆபிதீன் காக்கா. அப்ப அந்த பாட்டை இசைமுரசு மேடைகள்ல எல்லாம் அது அதிகமா பாடல. என்ன அதை நாங்க வீட்டுல பாட விட்டு அதை சும்மா ரெக்கார்ட் பண்ணணும். இல்ல ஆமா இதேபோல எத்தனையோ பாடல். காரணம் என்னன்னா இசைமுரசு அப்ப பாடின 1940 உள்ள கௌதியா சங்கத்து பாடல் டைரி என்கிட்ட இருக்கு. அதுல புலவர் ஆபிதீன் காக்கா எழுதின பல பாடல்களை பைட் சபால இசைமுரசு இருக்கு சொல்ல பாடின பாடல்கள் ஏராளம் இருக்கு. நிறைய இருக்கு. ஒரு புத்தகம் நான் ஒண்ணு சொல்றேன். நாங்களும் 2 பேர் அவர் பாட்டெல்லாம் சொல்லலாம் எடுத்து காப்பி அடிச்சிருக்கேன். பழைய சொல்ல போனா கட்சியில் உள்ள பாட்டு. நாணயமில்லா மோகனுக்கும் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் வரும் தேர்தலிலே மானம் இருந்தால்
நின்னு பாரும். இது இசைமுரசு பாடின பாட்டு. இசைமுரசு பாடின. கவிஞர்கிட்ட சொன்னேன், இது மெட்டில் ஒண்ணு போடுவோம் பண்ண, உடனே போட்டு கொடுத்தாரு. வண்ணமிகும் பொன்னாடு உங்க இசைத்தட்டுல வந்தது. உண்மை ஒற்றுமை தேன் கூடு உலகம் போற்றும் மலேசியா திருநாள். பொன்னாடு வளர்ச்சி கண்ட நம் நாடு, வண்ணமிகும் பொன்னாடு வளர்ச்சி கண்ட நம் நாடு, உண்மை நிறை ஒற்றுமையின் தேன் கூடு, இந்த உலகம் போற்றும் மலேசியா திருநாடு. வண்ணமிகும் பொன்னாடு வளர்ச்சி கண்ட நம் நாடு, உண்மை நிறை ஒற்றுமையின் தேன் கூடு, இந்த உலகம் போற்றும் மலேசியா திருநாடு. இந்த டீம்லாம் மக்களுக்கு தெரியாது. இல்ல ஹாஜி அலி பாண்டாரே இந்த டியூன் வந்து மலேசியால ரொம்ப ஃபேமஸ். இது வந்து ஒவ்வொரு காலையில வந்து மின்னல் எஃப்எம்னு ஒண்ணு இருக்கும், இல்ல மலேசியா வானொலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 6 மணிக்கு நிறைய தடவை நான் கேட்டிருக்கேன். இது நான் மலேசியால இருக்க சொல்ல, இது மலேசியால இருக்க சொல்ல எழுதின பாட்டு தான். காரணம் இசைமுரசு பாட்டு நம்ம பாடுறோம், அது மட்டும் இல்ல, நம்ம சொந்தமா நிறைய பாடு உருவாக்கி இருக்கோம்ல. கவிஞர் தான் ஒரு 5-6 ஆல்பம் வெளியிட்டு 3 ஆல்பம் 4 ஆல்பம் வரவேற்பு கிடைச்சிச்சு. அதுல வந்து நம்ம வெளியிட்டதுல வளர்பிறைன்னு முதல்ல. வருவாயா நிலவே வழி துணையாக, எங்கள் வள்ளல் நபி வாழுகின்ற திருநகர் போக, வருவாயா நிலவே வழி துணையாக துணையாக, வருவாயா நிலவே வழி துணையாக, எங்கள் மன்னர் நபி பேரரசின் தலைநகர் போக, வருவாயா நிலவே வழி துணையாக துணையாக. வளர்பிறைன்னு முதல்ல செஞ்சது செந்தமிழ் ஒண்ணு, ஹவ்வாவின் திறவுகோள்னு ஒண்ணு, இன்னும் 2-3 ஆல்பம்லாம் வெளியிட்டு இருக்கோம். அதுல அதிகமான பாடல்கள் நம்ம கவிஞர் தான் எழுதியிருக்காரு. மலேசிய கவிஞர் இறையரும் கவிஞர் சீனா அஹ்மதும் ஒரு பாட்டு எழுதி கொடுத்திருக்காரு. நல்ல ஆழமான கருத்துக்கள் உள்ள பாட்டு. அதுல கூட ஒரு பாட்டு, இஸ்லாத்தின் கட்டளைகள் எளிதானது, ஏற்றாலே நெஞ்சுக்கு இதமானது, விசுவாசம் கொண்டோர்க்கு உயர்வானது, விளக்கங்கள் குர்ஆனில் இருக்கின்றது, இஸ்லாத்தின் கட்டளைகள் எளிதானது. இது இஸ்லாமிய பாட்டு. அதே மாதிரி தத்துவ பாட்டு ஒண்ணு சேர்ந்து, வாழ்க்கை மேடு பள்ளம் நீ பயந்து விடாதே, வேண்டும் எதிலும் பொறுமை அதை மறந்து விடாதே, உண்மைதான் உணர்ந்தால் நன்மைதான். வாழ்க்கை மேடு பள்ளம் நீ பயந்து விடாதே, வேண்டும் எதிலும் பொறுமை அதை மறந்து விடாதே, வாழ்க்கை மேடு பள்ளம் நீ பயந்து விடாதே, வேண்டும் எதிலும் பொறுமை அதை மறந்து விடாதே, உண்மைதான் உணர்ந்தால் நன்மைதான், உண்மைதான் உணர்ந்தால் நன்மைதான். இதுல ஒரு இது சொல்லணும் உங்கள்கிட்ட. இந்த பாட்டு போட்டாச்சு, நம்ம போடும்போது இந்த லிங்க் வச்சது இன்பராஜ் தான். இந்த இடத்துல அப்ப அவரு சொன்னாரு, கவிஞருக்கு வார்த்தை போடுங்கன்றாரு. உடனே அங்க ஸ்பாட்ல எழுதி கொடுத்தாரு, அங்க நாங்க ரெக்கார்ட் பண்ணோம். இதெல்லாம் ஒரு நல்ல ஏவிஎம்ல செந்தமிழே இன்பமேன்னு ஒரு பாட்டு கவிஞர் எழுதின பாட்டு. தமிழருடைய பெருமையும் புகழையும் சொல்ற பாட்டு. அதுல சரணத்துல வரும், இயல் இசை நாடகமாயிருக்கின்றாய், என் இதயத்திலே நாவிலே இனிக்கின்றாய். தமிழை பத்தி, அயலாரும் போற்றும்படி நீ மலர்ந்தாய், அழியாமல் எங்கள் மூச்சினில் கலந்தாய். இதான் எழுதுனது. வச்சாரு கோரஸ் மாதிரி. உடனே அவர் கவிஞர் எழுதினாரு, சொல்ல சொல்ல நெஞ்சமெல்லாம் மகிழுகின்றது, எங்கு சென்ற போதும் உனது புகழ் கமழுகின்றது, செந்தமிழே இன்பமே. இப்படி வரும் பாட்டு. அது சும்மா ஒரு ஞாபகம் வச்சு பகிர்ந்துகிட்டேன். நல்லதுதான்.
இப்பதானே தெரியுது நீங்களும் ஒரு 5, 6 அந்த மாதிரி ஆல்பம் நிறைய வெளியாகி செஞ்சிருக்கோம் பாடல்கள். அங்க சொந்த பாடல் நிறைய பாடியிருக்கேன், நிறைய செஞ்சிருக்கேன். ஏராள பாட்டு. ஆமா, ஆமா. ஆமா, நாம மலேசியால ரொம்ப பிரபலமா தானே இருந்துச்சு. இப்போ ஒரு காலத்துல இப்போ வந்துட்டு இருக்கு. நீங்க வந்து இன்னும் இசைத்தட்ட வெளியாக்கலாம். நீங்க அதுல கொஞ்சம் இன்னும் முயற்சி பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்க. இன்னும் உங்களுடைய பண்ணிட்டு இப்ப விரைவில் பாடல்லாம் உருவாக்கியாச்சு. என்ன ஆமா. அது ஒளிப்பதிவுல தான் இருக்கு. என்ன ஆர்வமா எதிர்பார்க்கிறோம். ரொம்ப மக்கள் எதிர்பார்ப்பாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்களும். அதாவது பொதுவா வச்சுங்களேன், இப்ப எல்லா பாடகர்களுமே சொந்த மெட்ல தான் பாடுறாங்க. ஆமா, ஆமா. சொந்த மெட்ல தான் பாட ஆர்வப்படுறாங்க. மேடைகளுக்கு போனாலும் சொந்த மெட்ல தான் பாடணும்னு விருப்பப்படுறாங்க. ஆமா. ஆனா மேடையில நம்ம பாடிக்கிட்டு இருக்கும்போது 2 பாட்டுக்கு பிறகு நாகூர் அணி பாட்டை பாடுங்களேன். இல்லாம முடியாது. நிகழ்ச்சி நடத்துறவங்க நிகழ்ச்சி நடத்துறவங்களும் சரி, ரசிகர் பெருமக்களும் சரி, அந்த நாகூர் அணிப்பா பாட்டு ஒன்று பாடுங்களேன்னு சொல்லும் போது மறக்க முடியாம போயிருது. இப்படியே ஒரு பாட்டு பாடுறதோட இப்படியே தொடருது. அதனால பல பாடகர்கள் தன்னுடைய சொந்த பாடலை விட்டுட்டு அதிகமா பாட முடியாத ஒரு நிலை. அது காரணம் இசை முரசு பதிச்ச அந்த முத்திரை. ஆமா. இதே போல மற்ற எல்லா பாடகர்களும் இவருடைய பாட்டை பாடுங்களேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய காலம் வரணும். வந்துட்டு இருக்கு. இப்ப எல்லாமே பாடுறாங்களே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா செய்யதொலி பாடுறாருங்க சொல்ல, ஒரு நிகழ்ச்சி நடக்க சொல்ல செய்யதொலி பாடின பாட்டை பாடுங்களேன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கேட்கணும். வரும், அந்த காலம் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் அவர் செய்யதொலி மலேசியால பாடின பாட ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்களே. அல்ல நான் பொதுவா இங்க உள்ளூர்ல எல்லா ஊர்லயும் உள்ள பாடகர்களுக்கு சொல்றேன். ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ பாடகர் அப்படிங்கும் போது எவ்வளவு பேரு ஒரு 50 வருஷம் 40 வருஷம் இசைமுரசோட வாழ்க்கை அப்படி இல்லை. கிட்டத்தட்ட அவரு இறந்து போகும்போது 90 வயசு கிட்ட நெருங்கி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 70, 80, 55, 60 வருஷம் பாடி இருக்காரு. 3 தலைமுறைக்கு பாடி 70 வருஷம் 3 தலைமுறை. நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம தெரியும் நூர் சாதிக்கு நம்ம எஸ்எம்ஏ காதர் மாமாவோட மகன் அவர் கல்யாணத்திலேயே சொன்னாரு, அவருடைய வாப்பாக்கு பாடுனேன், மகனுக்கு பாடினேன், ஒரு மகனோட சுன்னத்து கல்யாணத்துக்கு இன்ஷால்லா ஆயாத்து தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி. காரணம் எதுனா அவ்வளவு ரொம்ப லாங் பீரியட் பண்ணாலும் நிறைய பதிய வச்சுட்டு அப்படிங்கும் போது சொன்ன மாதிரி ஒரு முத்திரை பதிச்சுட்டாரு. அப்ப அந்த பாட்டு தான் நிலைச்சு நிக்குது. இப்ப என்னுடைய பாட்டு பாடுனா ரொம்ப பேர் அதுக்கு கேட்பாங்க, இசைமுரசு பாட்டா இல்ல அவர் பாட்டை இறைவனுங்க நீங்கள் பாடுங்க, அல்லாவை நாம் தொழுதால் பாடுங்க அப்படி சொல்லி கேட்க போகும்போது நேரு திருப்தி பெறத்தானே நம்ம இது. எங்களுடைய ஒரு அவருடைய வேண்டுகோளை திருப்தி பெறத்தான் ஒரு பாடகருடைய இது. அப்ப தப்பு இல்ல, பாடுறதுனால ஒண்ணு தப்பு இல்ல. சில பேர் என்ன அவர் பாட்டை பாடிட்டு இருக்காரு, சரி என் பாட்டை பாடினா எத்தனை பேர் கேட்பீங்க சொல்ல வரேன். அதே நேரத்துல இசைமுரசு பாடல்கள் இருக்குல்ல, சில பழைய பாடல் நான் பாடியிருக்கேன். பாடும்போது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது உங்க சொந்த பாட்டெல்லாம்ங்கிறாங்க. ஏன்னா அந்த டைம் அபிமான மேதையாமலாம் எத்தனை வருஷமாச்சு, நான் பிறக்காதுக்கு முன்னால பாடினது அவரு. முகம்மது வாழும் மதீனா போகலாம் வாரீர், ரொம்ப பழைய காலத்து பாட்டு. அதே மாதிரி நீ கூட கேட்டிருக்க மாட்டீங்க, முழிக்கிறீங்க. இந்தி டியூன் வச்சுங்களேன். அதே நேரத்தை சொல்லணுங்க, ஏன்னா அந்த பதிவு ஒண்ணு கவிஞருக்கு தெரியணும். இசைமுரசு அவர்கள் பாடினது ஆரம்ப காலத்துல எல்லாம் இந்தி டியூனுடைய மறுவல் தான் பாடினது. அது திசையை திருப்பி அதுக்கு ஒரு வடிவமைச்சு கொடுத்து இன்பராஜ், அந்த புகழ் பூரா அவருக்கு தான் சேரும். நிறைய டியூன் அவர் போட்டது தான், சொந்த டியூனை போட்டு நிறைய பாட வச்சிருக்காரு இசைமுரசு. சொல்ல போனா 2 பேரும் புருஷனும் பொஞ்சாதி மாதிரி தான். அவ்வளவு ஒரு அவங்க எடுப்புல ஒரு அணியுமே காம்பினேஷன் இசையிலே இருந்துச்சு. ஒரு எல்லா வகையிலும் நிறைய சொல்லலாம் எல்லா வகையிலும். அதாவது அங்க அவர் இசைமுரசு வீட்டுக்கு இன்பராஜ் வந்தா அங்க அந்த பாட்டு டைமோட முடிஞ்சு, மற்றது எல்லாம் எங்களோட தான் இருப்பாங்க. செய்தொலி பயணத்துல இருந்து வந்திருந்தாலும் சரி, வந்து செய்தொலி இல்லாம இருந்தா என்னோட தான் இருப்பா போல. ஏன்னா இன்பராஜ் இல்ல அவரு தஞ்சாவூர் இறுதி காலத்துல சென்னையில இருந்தாரு. அதிகமா இசைமுரசு இங்கேயே தான் தங்கிடுவாங்க. அவர்ல தான் இருப்பாரு. ஆமா, ஏண்டா இசைமுரசு தொடர்ந்து மாசம் எல்லாருக்கும் தெரியும்.
மாசம் பூரா கச்சேரி இருக்கிற வாசி. அருமையான கீபோர்ட் பிளேயர் ஞானம் தான். ஆமா, மாசம் பூரா கச்சேரி இருக்கிற வாசி எல்லாருமே இங்கதான் இருப்பாங்க. நாகூர்ல தான் இருப்பார். நிறைய பேரு நிறைய ஹார்மோனிஸ்ட் வாசிச்சிருக்காங்க. கென்னடி வாசிச்சிருக்காரு, அன்புரோஸ் வாசிச்சிருக்காரு, ரொம்ப பேர் வாசிச்சிருக்காங்கன்னா இவர் மாதிரி ஒரு ஈடு கொடுத்து வாசிச்சு கரெக்டா அவருக்கு வயசான காலத்துல தடுமாற்றம் ஏற்படும் போது கரெக்டா எடுத்து கொடுத்தாங்க. 96ல சிங்கப்பூர்ல ப்ரோக்ராம் இது மலேசியால ப்ரோக்ராம் நடக்க சொல்ல கூட இன்பராஜ் தான் போட்டி. அப்ப கூட அண்ணனுக்கு கொஞ்சம் வயதான காலம் தான் வச்சுங்களேன். என்ன அப்ப கொஞ்சம் இதுல அப்பயே கை கொடுத்துட்டு வருவாப்புல, பின்னாடியே வந்து ஸ்டேஷன் காட்டுவாப்புல. அப்படி கவிஞர் சொன்னாப்புல இன்னைக்கு ஒரு டியூனை போட்டுருவாருங்க. நாகூர்ல தங்கி இருப்பாரு. எங்க அவங்க இது அண்ணா இல்லம், கலைஞர் இல்லம், நூர்ஷா தங்கத்துல தான் அவங்க வீடு. வந்து டியூன் எல்லாம் போட்டுட்டு சாயந்தரம் எங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. இன்னைக்குதான் ஒரு டியூனை போட்டேன் சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லி காட்டுவாரு. நல்லா இருக்க நான் பாடம் பாடிடாத பண்ணி பாடிடாத எங்கேயும். இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வேற ஒண்ணு இல்ல, ஒரு நினைவுகளை வந்து நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இது காரணம் என்னடா, இப்ப அதே போல ஒரு முத்திரை பதித்த வாசித்தான் அந்த இந்த பாட்டு, ஒரு மலாய் பாட்டு, இந்தோனேஷியா பாட்டு, 1974 75 காலம் இருக்கும். அப்ப நண்பர் செய்யறதுல ஊருக்கு வர்றாப்புல, கூட்டாளி ஒரு மலாய் பாட்டு இருக்கு, டியூனு, நல்ல டியூனு, என்ன அதுல ஒரு பாட்டை போடுவோமே, இது நான் டியூன் சொல்றேன் எழுதேன் சொல்றதோட அவர் டியூனை சொன்னாரு. நான் எழுதின பாட்டை 3 பாட்டை எழுதியாச்சு. ஆமா, பாட்டை எழுதி இவரும் பாட ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப இன்பராஜிட்ட பாடி காட்டுறோம், அப்படித்தானே ஏன் செய்தலி? இந்த பாட்டை நாங்க இன்பராஜிட்ட பாடி காட்டுறோம். இன்பராஜ் இதே போல ஒரு பாட்டு மலாய் டிவினா அதுல இந்த பாட்டு போட்டிருக்கோம், ஆஹா நல்லா இருக்க சொல்லிட்டு இதை அப்படியே கொண்டுகிட்டு போய் ஹனிபானன்ட்ட கொடுத்து, ஆலமெல்லாம் படைத்த அல்லாஹு அல்லாஹ் அருள்மறை இந்தவனே அல்ஹம்துலில்லாஹ், என்ன அந்த டியூன்ல அண்ணா. ஆமா, ஒரு அந்த கச்சேரி நம்ம அழகுட்டாளி நம்ம எழுதுன அந்த பாட்டுல வல்லோனின் தூதர் தந்த வாழ்வோருக்கு வழிகாட்டும் இன்பம் அதுதான் என்ன போட்டு கொடுத்தா. இதை போய் அவரு கொடுத்தா ஆலம் எல்லாம் படைத்த அல்லாஹு அல்லாஹ் படைத்த, அது வந்து இந்தோனேஷியாவுடைய ஒரு மெட்டு. அந்த இந்தோனேஷியால ஒரு 2 வரி பாடுங்க. ஆமா ஆமா, அப்படி வரும் அந்த பாட்டு. அதுல என்ன ஒரு மகிமை, இசை முரசிட்ட எந்த ஒரு மெட்டை கொடுத்தாலும் சரி, அந்த மெட்டுக்குரிய சொல்ல கொடுத்தாலும் சரி, அவர் வாயில இருந்து அது வெளியாவசல அது உயிர் பெற்று ஜீவனாவே. அது எல்லோருடைய மனசையும் ஈர்த்து முரசா இருக்கிறது தான். நீங்க சொன்னீங்கன்னா முதல்ல 2 எழுத்து, ஈர்க்கும் முரசு. ஆமா, ஈர்க்கும் முரசு, ஈயம். அந்த மெட்டுக்கும் கொடுத்த மெட்டுக்கும் அந்த வார்த்தைக்கும் அந்த உச்சரிப்பு மூலம் அந்த குரலின் மூலம் உயிர் கொடுக்கிற வாசித்தான் அவருடைய பாட்டு இன்னும் உயிரோட நிக்கும். எல்லா பாடகரும் பாடுறாங்க, எல்லாம் அவங்க பாட்டில பாடுறாங்க, என்ன எல்லாரும் நல்லா பாடுறாங்க. இருந்தாலும் அந்த ஒரு அவருடைய ஒரு தகுதி அப்படியே இருந்துகிட்டு தான் இருக்கு. நல்ல நிறைய விஷயங்களை ஈயம் அப்படிங்கறத நான் ஆரம்பிச்சேன். அந்த ஈயமுக்கு என்ன விளக்கம்னு சொல்லி நீங்க அருமையா அந்த
நிகழ்ச்சியை கொண்டு வந்தீங்க. நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு போயிட்டு இருக்கு. 1 மணி நேரம் பத்தாது, 10 மணி நேரம் கூட உட்கார்ந்து பேசலாம் நம்மளுடைய அது என்ன காரணம், நாகூரை சேர்ந்த நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க சொல்ல ஒவ்வொரு ஆளும் மணிக்கணக்கா பேசலாம். ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் அவங்க 2 பேரையுமே நான் தேர்ந்தெடுத்தேன். வேற ஊருக்காரங்களை எடுத்தா கூட தெரியாது. ஒரே ஊருக்காரன் நீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக நீங்க வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஜிடிஎம் சார்பாக நன்றியை கூறி ஒரு பாடல், ஏன்னா நம்ம வந்து ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப ஹனீஃபா அவருடைய பாட்டை கேட்கறதுக்கு எத்தனையோ பேர் இன்னும் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ஒளியில இருக்கிற போது அந்த ஒளியை நமது ஹாஜி சையத் அலி அவர்கள் ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தால் நன்றா இருக்கும். நேர்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு. இது அவங்க பாட்டு, நம்ம கவிஞர் எழுதின பாட்டு. அல்லாஹ் ஒருவன் இருக்கையிலே அல்லல் இல்லை வாழ்க்கையிலே, தொல்லை ஏதும் தொடர்வதில்லை தொழுதே நாளும் கேட்கையிலே. அல்லாஹ் ஒருவன் இருக்கையிலே. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா கவிஞரை? அதாவது அதான் நீங்க சொன்னது போல இசைமுரசை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது 100 ஆண்டு விழா இல்ல, அது 200வது ஆண்டு விழா வந்தாலும் அது கொண்டாடக்கூடிய ஒரு இசை உலகத்துக்கு கிடைத்த அது ஒரு மாபெரும் பொக்கிஷம். என்ன இது தொடர்ந்து எல்லாரும் செய்யணும். இளைய சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்கணும் இசை முரசை பத்தி. ஆனா தெரிஞ்சு இளைய சமுதாயமும் ஆர்வத்தோட இருக்காங்க. இனிவரும் இளைய சமுதாயம் என்ன ஆமா ஆமா. ஏண்டா வந்து போன 2 வாரத்துக்கு மேல ஈப்போக்கு போயிருந்தேன். இசை முரசு 100ஆண்டு விழா நடந்துச்சு இங்க. அதாவது ஒரு அரசு சாரா ஒரு இயக்கம் செஞ்சாங்க. என்னை கூப்பிட்டு தான் பாட சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டு பாடினேன். அதுல வந்து மாற்று மத சகோதரர் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்ப வந்து அவருக்கு பாரதிதாசன் எழுதின பாட்டு, அந்த பாட்டை பாடின இசைமுரசு பாடினதுதான். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. ஏன் சொல்ல வரேன்னா, இதை கேட்டு ரொம்ப பேர் அங்க உள்ள அரசியல்வாதிகள் ரொம்ப பாராட்டினாங்க. இது வந்து இந்த பாட்டு நிறைய பேர் பாடியிருக்காங்க. நித்யாஸ்ரீ பாடியிருக்காங்க, பல பேர் பாடியிருக்காங்க. இருந்தாலும் இவர் வாயில வரும்போது அதோடைய வெயிட்டும் அதோட கனமும் பாரதிதாசனே சொல்லியிருக்காரு. பாரதிதாசனே இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த அணி இசைமுரசுடைய அந்த வெண்கல குரலில் இருந்து இந்த எனது வார்த்தைகள் வெளியாகும் போது அது வைரமணிகளாக வந்து விழுகின்றன சொல்லிட்டு பாரதிதாசனை சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ் பற்று பாராட்டினாங்க. இந்த மாதிரி கவிஞர் சொல்ற மாதிரி அது ரொம்ப பேர் இங்க செய்யணும். நம்மளுடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம் இதெல்லாம் நிலைச்சு நிற்கும், தமிழும் வளரும். நம்ம ஜிடிஎம் சார்பாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பல்வேறு காலங்களிலும் இனிவரும் காலங்களிலும் நம்மளும் தொடர்ந்து செஞ்சுட்டு வருவோம். உங்களுடைய ஆதரவும், அதாவது நான் ஹைதர் அலி அவர்களுடைய ஆதரவும், நம்முடைய மலேசியா இசைமுரசு அவர்களும் என்றும் நமக்கு இருக்கும்போது இந்த ஜிடிஎம் நிகழ்ச்சி சார்பாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பல்வேறு சமயங்களில் செய்து கொண்டு வரும் என்று கூறி, இந்த நிகழ்ச்சிக்கு சிரமம் வராமல் வருகை புரிந்த சமுதாய கவிஞர் அவர்களுக்கும் ஹாஜி சையத் அலி அவர்களுக்கும் ஜிடிஎம் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிந்து கொண்டு, மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. يا نبي سلام عليك يا رسول